வாழ்கின்றன. எல்லாவற்றையும் விட மனித பிறவியே உயர்ந்ததாகும். ஏன்? அவன்தான் சிந்தனையில் உயர்ந்து, பகுத்துணர்வில், தொகுத்துணர்வில், பண்பாட்டில் சிறந்து விளங்க வேண்டியவனே மனிதனாவான். பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் தன்னகத்தே பெற்றுள்ளவனே மனிதனாவான். தனது மூலத்தையும் முடிவையும் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதனோடு இணைந்து லயமாகும் ஆற்றல் பெற்றவனே மனிதனாவான். குடும்பமாக, சமுதாயமாக உறவுகளை அமைத்துக் கொண்டு மற்றவரின் அறிவு மற்றும் உழைப்பை பெற்று தன் உழைப்பின் பலனை மற்றவர்களுடன் பங்கிட்டு வாழும் பண்பை பெற்றுள்ளவனே மனிதனாவான். நம் முன்னோர்களின் அறிவையும் அனுபவங்களையும் போற்றி பாதுகாத்து பயன்படுத்தி வாழும் பண்பாளனாக துன்பமில்லாத இன்பமான அமைதியான வாழ்வு வாழ பழகிக்கொள்ள தெரிந்தவனே மனிதனாவான். ஆஹா, கேட்கவே எவ்வளவு ரம்யமாக இருக்கிறது. இதைத்தான் மகர்ஷி ஞான கலைஞத்துல சொல்லுவாங்க. சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் யோகம் யுக்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையே ஆறாம் நிலையாம்னு சொல்லுவாங்க. ஆனால் மனித பிறவி எடுத்து வந்துள்ள நாம் எங்கே இருந்து வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே போகிறோம் என்று கூட தெரியாமல் அறியாமையில், மாயையில், உணர்ச்சி வயத்தில், மயக்கத்தில், கலக்கத்தில் ஆறாவது அறிவான பகுத்தறியும் தன்மையை அலைக்கழிக்க விட்டு தடம் மாறி தடுமாறி வாழ்நாளை வீணாக்கி கொண்டு காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன வேண்டும் என்பது தெரியாமல் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் போது அதுவே நமக்கும் வேண்டும் என்ற மயக்கத்திலும், அது கிடைக்காத போது அமைதி இழந்து பொறுமை தவிக்கும் போது கலக்கத்திலும் இருக்கிறோம். நாம் இப்போது என்னவாக எவ்வாறாக இருக்கிறோமோ அதற்கு நாமேதான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதைத்தான் திருமூலர் சொல்றார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்திடில் தன்னை அச்சிக்க தான் இருந்தானே என்று சொல்வார். முதலில் நாம் நம்மை அறிய வேண்டும். மனிதன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஹியூமன் பீயிங். பீயிங் ஹியூமன் இஸ் மேன். அதாவது மனித தன்மையுடன் இருப்பவனே மனிதன். மனித தன்மையுடன் நடக்கும்போது வாழ்வில் எந்த தொல்லையும் வராது. அப்படி நடப்பதற்கு எதெல்லாம் தடையாக வருகிறது? மயக்கமும் கலக்கமும். பொதுவாக மயக்கம் மற்றும் கலக்கம் என்பது ஒருவரது மனதில் குழப்பம், சோர்வு மற்றும் எதிர்மறை உணர்வுகள் நிறைந்திருப்பதை குறிக்கிறது. இது பெரும்பாலும் வாழ்க்கை சுமையையும் எதிர்காலம் குறித்த கவலையையும் குறிக்கிறது. இதை நாம் நேர்மறை உணர்வுகளால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். அதைதான் கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்லியிருப்பார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மயக்கமா கலக்கமான்னு சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன சொல்றார்? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் மனம் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும்னு பாடியிருப்பார். அருமையான ஒரு தத்துவ பாடல். எக்காலத்திற்கும் அது பொருந்தக்கூடியது. இன்றைய காலகட்டத்தில் மக்கள்லாம் திருவள்ளுவரையோ ஔவையாரையோ மற்றவர்களின் நன்மொழிகளையோ திரும்பி பார்க்க வாய்ப்பு இருப்பதில்லை. நான் கூட இந்த சிந்தனை உரைக்காக பாயிண்ட்ஸ் தேடும் போதுதான் பெரியவர்களின் மூதைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் எனக்கு கிடைக்குது. தேங்க்ஸ் டு ஸ்கை ஆன்லைன் டெய்லி மெடிடேஷன். ஆனா அந்த திரைப்பட பாடல்கள் அனைத்து தட்டு மக்களையுமே கவர்ந்து விடுகிறது. எல்லா திரைப்பட பாடல்களுமே. இது போன்ற நம்பிக்கையூட்டக்கூடிய திரைப்பட பாடல் வரிகளை இன்றைய பாடலாசிரியர்கள் எழுதும் போது இளைய சமுதாயத்திற்கு அது மிகவும் பேருதவியாக இருக்கும். ஓகே, நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். மயக்கம். மயக்கம்னா என்னங்க? எதனால் வருது? ஆசை, பேராசை, மூவாசைன்னு கூட சொல்லலாம். அப்புறம் அந்த பகல் கனவு காணுறது. இதனால எல்லாம் மனசுல மயக்கம் வருகிறது. ஏன் புகழ் மயக்கம் கூட சொல்லலாம். மற்றவர் புகழும் போதும் நமக்கு ஒரு போதை மயக்கம் வருகிறது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு யாராவது நம்மள சொன்னாக்கா அப்படியே ஒரு மயக்கம், ஒரு போதை அப்படியே ஜாலியா இருக்குது இல்லையா? மயக்கம் வருகிறது. அது இறைநிலை மகர்ஷி தான் பேச வச்சார். இறைநிலை தான் அதெல்லாம் காரணம். அதெல்லாம் நமக்கு நானே தான் நம்ம செய்யறது எல்லாத்துக்குமே நானே தான் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மயக்கம் வருகிறது. போதை மயக்கம். நாமுமே தற்புகழ்ச்சிக்கு அடிமையாகி விடுகிறோம். சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் நம்ம பெருமையை பேச தவறுவது இல்லை. சிலர் சொல்லுவாங்கல்ல, அஜய் அவ்வளவு ஐஸ் வச்சுட்டா போதும்பா, காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. அப்ப அவங்கள அப்படியே ஐஸ் வச்சு அவங்கள மயக்க நிலைக்கு மயக்கிட்டு அவங்கள்ட்ட காரியம் சாதிச்சுக்கிறது. வஞ்ச புகழ்ச்சி பேசி வசியம், அது ஹிப்னாட்டிசம் மாதிரி அந்த மாதிரி பேசி மயங்க வச்சுக்கிறது.
இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி அடையாத போதுதான் நமக்கு கலக்கம் வருகிறது. நம்மளோட வாழ்க்கையில நெறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? நல்லா பேசுனீங்க அப்படின்னு. அதே வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேசி முடிச்சோனே நல்லா பேசுனீங்கன்னு எல்லாரும் சொல்லணும்னு. அப்படி யாரும் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லலன்னா என்ன வரும்? ஏமாற்றம் வரும். ஏமாற்றம் வந்தோனே கலக்கம் வந்துருது. மனக்குழப்பம், கவலை, தாழ்வு மனப்பான்மை, ஒரு கேர்லெஸ்னஸ் ஈவன் அதெல்லாம் நமக்கு வந்துருது. கலக்கம் வருது. இது மட்டும் இல்ல. பொறாமை. எதித்த வீட்டுக்காரங்க ஒண்ணு வாங்கிட்டாங்களா? ஐயோ! அது நாம வாங்க முடியலையே! அப்படின்னு பொறாம வந்துருது. அப்புறம் டூ மெனி பிரியாரிட்டீஸ் இதனால கூடலாம் கூட நமக்கு கலக்கம் வருகிறது. அமைதியான குளத்துல தான் மீன் பிடிக்க முடியும். ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணீல மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் மயக்கம். கலங்கலான குட்டையில மீன் பிடிக்கிறதும் கஷ்டம். இதுதான் கலக்கம். சோ, அமைதியான குளத்துல மீன் பிடிச்சா தான் மீன் கிடைக்கும். சோ, மயக்கத்துல நம்ம எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. தசரதன் இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி மனநிலையில தானே கைகேயிக்கு வரம் குடுத்தாரு. அந்த மயக்க மனநிலை தான் ராமன் வனவாசம் செல்ல காரணமாக இருந்தது. கோவலனின் மயக்கம் தான் கண்ணகியை மதுரை வரை வர வைத்தது. கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது பிரபலமான ராமாயண வரிகளாகும். சீதையின் மேல் கொண்ட மயக்கத்தால் மதி இழந்து பின் தனது அவமானத்திற்கு அஞ்சி கலங்கினான் ராவணன்னு வரும். இது எல்லாமே இந்த மூவாசையில பெண்ணாசையால வர்றது தானே. பெண்ணாசையால் மட்டும் இல்ல. பொன்னாசை, மண்ணாசை, பேராசை எல்லாத்துலயும் இந்த மயக்கம், கலக்கம் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. புராண காலம்னு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு டே டு டே லைஃப்ல பார்த்தோம்னாலும், இது நெறைய நடந்துகிட்டே தான் இருக்குது. சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பிறந்து வளர்ந்த சகோதரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பங்கு பாகம் பிரிச்சு குடுத்துட்டாங்கன்னா, சின்ன விஷயம் வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறுன்னு இந்த மண் மீது கொண்ட மயக்கத்தால் தவறு செய்துவிட்டு பின் கலங்கி தவிக்கிறார்கள். நம்ம நெறைய நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளார அவ்ளோ பிரச்சனைகள் வருது. துரியோதனன் கூட அந்த இதுல வரும். பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் இன்ட்ரோ குடுப்பாரு துரியோதனனுக்கு. இவ்வாறாக பலபல எண்ணி ஏழையாகி இரங்கலுற்றான் துரியோதனன். துரியோதனன் ஏழையா? ஆமா. என்னட்ட என்னென்னலாம் இல்லன்னு நம்ம லிஸ்ட் போடுறப்ப நம்ம ஏழை ஆயிடுறோம். இதெல்லாம் என்கிட்ட இல்லன்னு நம்ம லிஸ்ட் போடுறப்ப ஏழை ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, "இந்த 4 புள்ளையில இந்த புள்ள தான் எனக்கு நொடிஞ்சு போச்சும்பாங்க." கடைசியில அந்த புள்ளைக்கு அவ்ளோ இருக்கும். எல்லாமே இருக்கும். டாக்ஸ் அவ்ளோ கட்டுவாங்க. ஆனா, நமக்கு அந்த மாதிரி ஒரு மண் மீது கொண்ட ஆசை, இந்த மாரி மயக்கத்தினால, இந்த மாதிரி நமக்கு ரியாலிட்டியே புரியறதில்ல. இந்த காலத்துல அடுத்தது பார்த்தோம்னாக்கா, பெண் ஆசைன்னு பார்த்தோம்னா, வாழ வேண்டிய பிள்ளைகள் அடலசன்ட் பீரியட்ல வாழ வேண்டிய பிள்ளைகள் சில தவறுகள செஞ்சிடுறாங்க. ஈவன் வளர்ந்த மனிதர்கள் கூட சில சமயம் பெண் ஆசையால் தவறு செய்துவிட்டு வாழ்க்கையை இழந்து கலங்கி இருக்கிறார்கள். அந்த ஒரு நிமிஷ மயக்கத்தினால் வாழ்க்கையை இழந்து கலங்கி இருக்கிறார்கள். அதையும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நெறைய வீடியோஸ் பார்க்கிறோம். டீசென்ட்டா அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நகைக்கடையில, துணிக்கடையெல்லாம் செய்யக்கூடாத தவறுகள ஏதோ எடுத்துட்டு வசமா மாட்டிக்கிட்டு எவ்வளோ அவமானங்கள். இந்த வீடியோ எத்தன பேருக்கு ஃபார்வர்ட் ஆகியிருக்கும். அதெல்லாம் இல்லாம, அந்த பொன் மீது கொண்ட ஆசையினால் இந்த மாரி நெறைய தவறுகள்லாம் இந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரேன்? மூவாசையே வேணாம்னு சொல்ல வரீங்களா? மூவாசை இருக்கணும். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டுதான் வாழ்கின்றோம். ஆனால் புத்திசாலித்தனமாக இந்த வாழ்வின் வளங்களை மதியுடன் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னு மகரிஷி சொல்றாங்க. ஒரு நடுத்தர வயசு அப்பா இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. இன்னும் ஒருத்தர் சார் நான் உங்க பொண்ணு பத்தி பேசணும். ஓ! என் பொண்ணு கல்யாணத்துக்கு மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்கேனே! அது விஷயமாவா? சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். நீங்க கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என் பொண்ணுக்கு 654321 ரூல் படி தான் நான் மாப்பிள பாக்க சார் இ இ அ இருங்க, இருங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. நடுவுல நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முழுசா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு. அந்த பையன் 6 டிஜிட்ல சேலரி வாங்கணும். தட் இஸ் மோர் தேன் 1,00,000. 5,00,000க்கு நீங்க வைர நெக்லஸ் போடணும். 4 வீலர் அந்த பையன் கண்டிப்பா வச்சிருக்கணும். 3 பிஹெச்கே ஹவுஸ் அந்த பையன் பேர்ல இருக்கணும். அந்த பையனோட அப்பா, அம்மா 2 பேருமே அவங்க கூட இருக்கக்கூடாது. அப்புறம் என் பொண்ணு ஒரே ஒரு குழந்தை தான் பெத்துக்குவா. அதுவும் அவ எப்ப விரும்புறாளோ அப்பதான்னு சொல்றாரு. அத விட முக்கியமான விஷயம், என் பொண்ணு டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா வளர்ந்தவ. அவளுக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, எந்த வேலையும் செய்ய மாட்டா. அவ செல்லமா வளர்ந்திருக்கிறா. நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா என் ஒய்ஃப் கிட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. அவர் ஆப்போசிட்ல இருக்கவரு ஏதோ சொல்றாரு. இவர் இப்ப ஏதோ பேசுறாரு. பேசிட்டு இருக்கப்ப இவரு மயங்கி விழுந்துட்டாரு. என்ன நடந்திருக்குதுன்னா,
அவரு ஆப்போசிட்ல பேசினவர் சொல்றாரு, "சார் சார் நான் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க பொண்ணு அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற மெக்கானிக் ஷெட்ல இருக்கிற மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன்னு" சொல்லியிருக்காரு. அப்படியே அந்த அப்பா மயங்கி விழுந்துட்டாரு. மனசு கலங்கி போயிட்டாரு. என்ன ஆச்சு? எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது மயக்கம் வந்துடுச்சு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அவர வந்து அப்படியே கலங்க அடிச்சுது. இது போல சில அப்பாக்கள் வந்து கண்டிஷன்ஸ் வைக்கிறப்ப தான் பெண்கள் இன்னைக்கு நெறைய பேர் முதிர்கன்னிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸும் நெறைய இன்னைக்கு தேவை அதிகமாயிடுச்சு. எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னு சொன்னோம் இல்லையா? அது நெறைய கணவன் மனைவி கூட நிறைவேறதில்ல. ஆ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, அப்புறம் சகோதரர்களுக்குள்ளார நிறைவேறதில்ல எதிர்பார்ப்பு. வேலைக்காரி முதலாளிக்கும், வேலைக்காரங்களுக்கும் நிறைவேறதில்ல. அப்ப நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. இப்படி இவர்களுக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது மயக்கமும், கலக்கமும் வருது. அதுதான் நம்ம மகரிஷி சொல்ற 6 தீய குணங்கள். பொய், களவு, சூது, கற்பழிப்பு, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இதுல வந்து முதல் 5 வந்து கண்டிப்பாக நம்மை போன்ற மனவளக்கலை அன்பர்களிடம் இருக்காது. ஆனால் உயர்வு தாழ்வு மனப்பான்மை நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது சமூகத்துல இருந்தாலும் ஆபத்து அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை. குடும்பத்துல உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் ஆபத்து தான். குடும்பத்துல ஈகோ கிளாஷ் ஆகி விடுகிறது. அதுக்குதான் மகரிஷி என்ன சொல்றாங்க? சமநோக்கை கையாள வேண்டும் என்று மகரிஷி கூறுகிறார்கள். சமநோக்கை கடைபிடிக்காமல் இருந்தாலும், இப்ப நம்ம ஒரு அப்பாவ பார்த்தோம் இல்லையா? அந்த அப்பா மாதிரி மயக்கத்திற்கும், கலக்கத்திற்கும் ஆளாகி விடுவோம். நம்ம மகரிஷி சொல்றாங்க. தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள் இந்த 2னாலே மனிதன் அமைதியாக முடியாமல், சரியாக சிந்தனையில் நல்லது கெட்டது என்பதை தேர்ந்தெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். மயங்கி விடுகிறான். என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் மயக்கம் என்று நம் மகரிஷி கூறுகிறார். நம்ம ஒரு ஒரு கதை ஒண்ணு. திருமண பருவத்துல ஒரு பெண்ணோட பெற்றோர் வந்து இருக்காங்க. அவங்க வந்து உறவினர்கள்ல வந்து ஒரு இளைஞனை வந்து மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்குறாங்க. ஆனால் அவ என்ன பண்றா, எல்லா மனிதர்களையும் விட உயர்ந்தவன் யாரோ, அவனையே நான் மணப்பேன்னு அடம் பிடிக்கிறா. மகரிஷி சொன்னாங்க இல்லையா? சிந்தனையில் நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்க முடியாமல் அவ வந்து தவிக்கிறா. ஆ எத தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறா. உயர்ந்தவனை கண்டறியும் தேடல்ல வந்து அவ ஈடுபடுறா. அவ அப்போ வந்து ஒரு அரசன் வந்து பல்லக்குல பவனி வர்றத பார்க்கிறான். அரசனை அனைவரிலும் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா, அந்த அரசன் வழியில ஒரு துறவிய பார்த்து வணங்குறார். ஓஹோ! அப்ப துறவியே உயர்ந்தவர் என்று தெரிகிறது. அப்ப வந்து அந்த துறவி என்ன பண்றாரு? அங்க இருந்த பிள்ளையாரை பயபக்தியுடன் வணங்குகிறார். அப்ப பிள்ளையாரே பெரியவர் என்று முடிவு பண்ணுகிறார். அந்த பிள்ளையார் மேல ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. விநாயகரை விட பட்டாம்பூச்சி உயர்ந்ததா என்று நினைத்துக் கொண்டிருக்கும்போது ஒரு சிறுவன் ஓடி வந்து பட்டாம்பூச்சி மேல கல் எறிகிறான். படபடவென்று அந்த பட்டாம்பூச்சி வந்து ரெக்கைகள அடிச்சுக்கிட்டு கிளம்பிடுச்சு. ஒரு பிள்ளையாரையே அலட்சியப்படுத்திய பட்டாம்பூச்சி சிறுவனுக்கு அஞ்சியதால் அந்த சிறுவனையே உயர்ந்தவனாக இவள் நினைக்கிறாள். அப்ப அந்த நேரம் பார்த்து பட்டாம்பூச்சியை ஏன் அடித்தாய் என்று சிறுவனை ஒரு இளைஞன் மிரட்டியதும், இனிமேல் நான் இது போல செய்ய மாட்டேன்னு சிறுவன் அழுகுறான். அப்ப அவ முடிவு பண்ணிடுறா. அப்ப இந்த இளைஞன் தான் உயர்ந்தவன். நான் பார்த்த அனைவரிலும் இந்த இளைஞன் தான் உயர்ந்தவன்னு சொல்றான். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றான். நான் பார்த்தவர்களிலேயே இந்த இளைஞனே உயர்ந்தவன். இவனையே மணப்பேன் என்று பெற்றோரிடம் சொன்னாளாம். அப்ப வந்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம். "அம்மா, இவன் தாம்மா நாங்க ஏற்கனவே உனக்காக பார்த்திருந்த மாப்பிள்ளைன்னு" சொன்னாங்களாம். அதுபோல் தான் நாம் அனைவரும் வாழ்வில் எதை எதையோ உயர்ந்ததென்று எண்ணி இயல்பாக இருப்பதை விட்டு எங்கெங்கோ அலைப்பாய்கிறோம். நம்ம வேதாத்திரி மகர்ஷியின் கூற்றுப்படி இன்பம் என்பது புறப்பொருட்களில் இல்லை. மாறாக அது தனிப்பட்ட ஆற்றல் செலவழிக்கப்படுவதால் உண்டாகும் ஒரு உணர்வுன்னு சொல்றார். இந்த உண்மையை அவர் ஐவகை மயக்கம் அல்லது ஐம்புலன்களால் ஏற்படும் மயக்கம் என்று கூறுகிறார். அவை உலகத்தை அறிய உதவினாலும் தவறான புரிதலை உண்டாக்கி மயக்கமடைய செய்யலாம்னு மகரிஷி சொல்றாங்க. அது தவறான மயக்கம். இந்த ஐம்புலன் மயக்கம் இருக்கிறது தவறான மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பொய்யாக தோற்றமளிக்கும் சந்தோஷங்களை துரத்துவதை விட, உண்மையாக கிடைக்கும் வழிகளை வரவேற்பதே நம் வாழ்க்கையை வசந்தமாக்கும். நம்ம மகரிஷி சொல்றாங்க, உணர்ச்சிகளால் அறிவு மயங்கி, தனது நிலை மறந்து செயலாற்றினால் அதைத்தான் மயக்கம்னு சொல்றாங்க. ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஆசிரமத்துல நடந்த ஒரு சம்பவம். மறுநாள் பிரசாதத்துக்கு வந்து எல்லாருக்கும் லட்டு குடுக்கறதா பிளானு. லட்டு பிடிக்கிறதுக்கு நெறைய பூந்திய செஞ்சு கொட்டி வச்சிருக்காங்க. அப்ப நெறைய எறும்புகள் வந்துருச்சு. இந்த சீடர்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த எறும்பையும் கொல்லக்கூடாது. அந்த அவங்க உயிர் வதை செய்ய மாட்டாங்களே, எறும்பையும் கொல்லக்கூடாது. ஆனா, அந்த பூந்தியையும் காப்பாத்தி ஆகணும். அவங்க வந்து ராமகிருஷ்ண பரமஹர்ட்ட சொல்றாங்க. அப்ப அவர் "அவ்வளதானே! அந்த பூந்தி மலை மாரி குவிஞ்சிருக்கு. அந்த பூந்தி மலைய சுத்தி நீங்க வந்து ஒரு சர்க்கரை ஆ அ இது சர்க்கரைய வந்து ஒரு கூடையில வச்சுக்கிட்டு ஒரு ரிங் மாதிரி போடுங்க. அத சுத்தி அந்த பூந்திய சுத்தி நீங்க வந்து சுகர வந்து அப்படியே தூவுங்கன்னு" சொல்றாங்க. எல்லா எறும்புகளும் என்ன பண்ணிடுச்சு? பூந்திய விட்டுட்டு அந்த சுகர் வளையத்துக்கு வந்துருச்சு. சீடர்களுக்கு ஒரே சந்தோஷம். குரு சோகமா இருக்காரு. என்ன குருவே, அந்த எறும்பெல்லாம் தான் பூந்திய விட்டு போயிடுச்சே, நாளைக்கு தான் நம்ம அழகா லட்டு பிடிக்க போறோமே, நீங்க ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, பூந்தி மலை என்ற பெரிய லட்சியத்தை நோக்கி வந்த எறும்புகள் வெறும் சர்க்கரை துண்டுகளை பார்த்து திருப்தி அடைந்து திரும்பிச் செல்வதைப் போல, தன்னை அறிதல் என்ற பெரிய இலக்குடன் வந்த மனிதன் சின்ன சின்ன உணர்ச்சிகளில் தன் அறிவு மயங்கி செயல்படுகிறான்னு வருத்தப்பட்டுக்கிட்டாராம். நாமும் தன்னை அறிதல் என்ற லட்சியத்தை மறந்து உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி வாழ்வின் லட்சியத்தை மறந்து நிற்கிறோம். ஒரு கிராமத்துக்கு ஒரு துறவி வர்றாரு. அங்க ஒரு வீடு இருக்குது. பயங்கர ஏழ்மை நிலையில அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க. அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. வயித்து பிழப்புக்கு என்ன பண்றீங்கன்னு துறவி அவங்கள்ட்ட கேட்கிறாரு. எங்ககிட்ட ஒரே ஒரு மாடு இருக்குதுங்க. அது தர்ற பால நாங்க கறந்து குடிப்போம். சம்டைம்ஸ் பால் கொஞ்சம் நெறைய கறந்துச்சுன்னா, அத வித்துருவோம்னு சொன்னாங்களாம். ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் துறவி நடந்து போனதுக்கு அப்புறம், அ சீடர்கள கூப்பிட்டு, "அந்த மாட்ட அவுத்து விட்டுருங்கன்னு" சொன்னாராம். அவர்களுக்கு வந்து இ அ ஆமா குருவே அவர்களோட ஒரே சோர்ஸே அந்த மாடு தானே! அதுவும் இல்லன்னா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது? அப்படின்னு சீடர்கள் கேட்டிருக்காங்க. நான் சொல்றத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அவரு வந்து ஆ நெறையா கண்ட்ரீஸ்க்குலாம் டூர் போகணும்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. முடிச்சுட்டு அந்த டூர் எல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. துறவி சொல்றாரு, "நீங்க போயி அந்த குடும்பத்த பார்த்துட்டு வாங்கன்னு" சொல்றாரு. அந்த சீடர்கள் சோகமா வராங்க. "குருவே, அந்த வீடே அங்க இல்ல. எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இறந்துட்டாங்க போல இருக்குன்னு" ரொம்ப சோகமா சொல்றாங்க. "நீங்க நல்லா போய் பார்த்துட்டு வாங்கன்னு" அனுப்பி வைக்கிறாரு. அங்க போனாக்கா அந்த வீடு இல்லை. அதற்கு பதிலாக ஒரு பெரிய மாளிகை இருக்கு. அதே பெற்றோர், அதே வளர்ந்த குழந்தைகள் அங்க இருக்கிறார்கள். என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப, நாங்க ஒரு மாட்ட வச்சு பிழப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் மாடு காணாம போயிடுச்சு. பிழப்புக்கு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. அவரவர் திறமைக்கு நாங்க உழைக்க ஆரம்பிச்சோம். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள இந்த வளர்ச்சி வந்திருக்கிறோம்னு சொன்னார். நாமும் நம் வீட்டில் ஒரு மாட்டை கட்டி வைத்திருக்கிறோம். என்னது எங்க வீட்ல மாடா? ஆமாம். கம்ஃபோர்ட் ஜோன் என்கிற மாட்டை, மயக்கத்தை நாமும் கட்டி வைத்திருக்கிறோம். கம்ஃபோர்ட் ஜோன்ங்கிற மயக்கம் நமக்கும் இருக்கிறது. அது வந்ததுனாக்கா, அது இருக்கும் வரை கலக்கமும் நம் கூடவே இருக்கும். அந்த கம்ஃபோர்ட் ஜோனை தாண்டி வந்தால் தான் நாமும் நிறைய சாதிக்க முடியும். எல்லா இடத்திலும் நாம நிலைச்சு நிற்க முடியும். ஒரு குழந்தை பிறந்தது முதலே அந்த மாய உலகத்துல அந்த குழந்தைய வந்து பாசம் அப்படிங்கிற வெப்பன வச்சு தள்ளிடுறோம். பிறந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்லுவோம்? ஏசி இல்லாட்டி என் குழந்தை தூங்க மாட்டா அப்படின்னு சொல்லுவோம். தாத்தா, பாட்டி எல்லாம் கூட சாப்பாடு அவங்க கை கழுவாம தூக்கக்கூடாது. தாத்தா, பாட்டி சாப்பாடு ஊட்டி விடக்கூடாது. நான் தான் என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன். எங்க அம்மா தான் நல்லா சாப்பாடு ஊட்டி விடுவாங்கன்னு அந்த குழந்தை சொல்லணுமா. அப்படி வந்து சின்ன புள்ளைல வளர்க்குறோம். அடுத்தது சாதாரண ஸ்கூல்லலாம் என் பிள்ளைக்கு சரியா வராது. இருக்கிறதுலயே அதிகமா ஃபீஸ் பே பண்ணி எந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியுமோ அந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். ஃபேமிலிய ரன் பண்ண எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. அந்த ஸ்கூல்ல சேர்த்தா தான் ஒரு ஸ்டேட்டஸ் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் சிம்பல் அது. அப்புறம் அங்க சேர்த்துட்டா எப்படியாவது என் புள்ள பெரிய ஆள் ஆயிடுவான். இன்னைக்கு நெறைய பேர் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு நெறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஆனா வந்து என்ன ஆயிடுது? நம்ம இப்படி நெறைய ஃபீஸ் பே பண்ணி சேர்த்தா தான் அது ஒரு ஸ்டேட்டஸ்ங்கிற நெலைமைக்கு நெறைய பேர் வந்து இருக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் டீச்சர்ஸ தெய்வமா மதிப்பாங்க. என் பிள்ளை நல்லதுக்கு தானே திட்டுறாரு அவரு. அவன் ஸ்கூல்ல இன்னைக்கு திட்டு வாங்கலன்னா, நாளைக்கு ஜெயிலர் கிட்ட போய் திட்டு வாங்குவான்னு நம்புனாங்க. ஆனா இன்னைக்கு நான் கட்டுற ஃபீஸ்ல தான் உங்களுக்கு சம்பளமே வருதுன்னு, இன்னைக்கு டீச்சர்ஸ்க்குலாம் மரியாதையே இல்ல. என் பிள்ளைய யாரும் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என் பிள்ளைய இந்த படிப்பு தான் நான் படிக்க வைப்பேன். மார்க் பத்தல. படிக்கிறான். மார்க் பத்தல. அவனுக்கு விரும்பிய படிப்பு கிடைக்கல. சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வச்ச படிப்பு கிடைக்காதால அந்த மாணவன் என்ன ஆயிடுறான்? தவறான முடிவுக்கு போயிடுறான். தவறான முடிவு எடுத்துடுறான். அவன் வாழ வேண்டிய வயசுல தவறான முடிவு எடுத்துடுறான். அப்படியே அந்த இது எப்படியோ தத்தி குத்தி அவன் வேலையில போய் சேர்ந்துடுறான். ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஹையர் அஃபிஷியல் ஏதாவது சொன்னாக்கா, இதுவரை வீட்லயோ, ஸ்கூல்லயோ திட்டே வாங்காதவன். இவனை மிஞ்ச யாருமே இல்லைன்னு ஒரு மாய உலகத்துல வளர்க்கப்பட்டவன். அது நடக்காதப்போ கலங்குறான். வேலைய ஈஸியா உதறி தள்ளிட்டு வந்துடுறான்.
இது இந்தோட போகல. இந்த மயக்கம், கலக்கம்ங்கிறது. இது இன்னும் அவனோட வாழ்நாள் முழுக்க அந்த மயக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அவன் லைஃப் டைம் முழுக்க ஒரு இதுலயுமே போயிட்டு தான் இருக்குது. அன்றைக்கெல்லாம் வயதிற்கு ஏற்றபடி வாழ்க்கை இருந்தது. ஒரு தவறு செஞ்சுட்டா வீட்ல பெரியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அன்னைக்கு 5 வயசுல அடி வாங்கணும். 10 வயசுல பயந்தோம். 15 வயசுல படிச்சோம். 20 வயசுல நிமிர்ந்தோம். 25 வயசுல சாதிச்சோம். 30 வயசுல ஆளானோம். 35 வயசுல பொறுப்பேத்துக்கிட்டோம். 40 வயசுல அப்பா, அம்மாவ பாத்துக்கிட்டோம். 50 வயசுல குழந்தைகளுக்கு கல்யாணத்த பண்ணோம். 60 வயசுல சந்தோஷமா, நிம்மதியா குடும்பம் நடத்தணும். ஆனா, இன்னைக்கு யாருக்கும் பயப்பட தேவையில்ல. நம்ம தனித்தனியா நம்ம ஜாலியா இருந்துக்கலாம். இன்னைக்கு நிலைமை என்னங்க? குழந்தைங்க வயித்துல இருக்கிறப்பவே படிக்கிறாங்க. 10 வயசுல சாதிக்கிறாங்க. நெறைய இன்னைக்கு பொறந்த குழந்தைங்க 1 வயசு, 2 வயசு குழந்தைங்கலாம் ரெக்கார்ட் பண்றாங்க. 20 வயசுல சம்பாதிக்கிறாங்க. 25 வயசுல பிளாக் அவுட் ஆகுறாங்க. 30 வயசுல வாழ்க்கைய வெறுக்குறாங்க. எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. ஒரே பிரஷரா இருக்குன்னு சொல்றாங்க. எங்க ஸ்ட்ரீட்ல அவங்க பையன் டாக்டர். அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அவங்க ஒரு டாக்டர போய் ஒட்டற அடிக்க சொல்றதா? நம்ம வீட்டு வேலை தானே அத செய்ய வைக்கணும் அப்படி இல்ல. அவங்க என் புள்ள டாக்டருக்கு படிக்கிறான். அவன்லாம் ஒட்டறலாம் அடிக்கக்கூடாது. அவன்லாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவன் ராஜா மாரி இருக்கணும். இது கதைக்காக இத்தன நேரம் நான் சொன்னதெல்லாம் இல்ல. நேர்ல பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதற்கெல்லாம் யார் காரணம்? கண்டிப்பாக பெற்றோர்கள் தான். அவர்கள் தான் அந்த குழந்தையை மாய உலகத்தில் வளர்த்ததால் ஆலமரம் போல் வளர வேண்டிய குழந்தைகள் வாழை மரம் போல் சிறிய காற்றடித்தாலே சாய்ந்து விடுகிறார்கள். எல்லாருக்குமே பிடிச்சத செஞ்சாக்கா மனம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். பிடிக்காத செய்யறப்ப சந்தோஷம் வராதுதான். ஒத்துக்கிறேன். மனம் வேறு, புத்தி வேறுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிடிச்சது, பிடிக்காதத யோசிப்பது மனம். நல்லது, கெட்டத யோசிக்கிறது புத்தி. ஒண்ணும் இல்ல. ஒரு கடைக்கு ஒரு கிரைண்டர் வாங்க போறோம். எல்லா பிராண்ட்லயும் இருக்குது. மனசு சொல்லும். இது ரொம்ப புடிச்சிருக்கு. இத வாங்கு, வாங்கு, வாங்குன்னு சொல்லும். ஆனா புத்தி சொல்லும். இந்த பிராண்ட பத்தி மத்தவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு, யோசிச்சு நமக்கு பணம் கட்டுப்படி ஆகுதான்னு யோசிக்கணும். எல்லா ஆங்கில்லயும் திங்க் பண்ணி தான் வாங்கணும்னு புத்தி சொல்லும். சில பேரால யோசிச்சு முடிவெடுக்கப்படும். சிலர் சொல்வாங்க, "ஒரே குழப்பமா இருக்குது. மயக்கமே வந்துரும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் உடனே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் மனம் உடனே செய்ன்னு சொல்லும். புத்தி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். புத்தி சொல்றத கேட்கிறதா, மனம் சொல்றத கேட்கிறதான்னு ஒரே குழப்பமா இருக்கும். நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிறப்ப மயக்கமும், தப்பு பண்ணிட்டோங்கிற கலக்கமும் நமக்கு வராது. இது எல்லா விஷயத்திலுமே பொருந்தும். ஒரு கார் வாங்க போறோம். ஒரு வேலை, ஒரு கல்யாணம் முக்கியமான விஷயம். ஒரு கல்யாணம் பண்ண போறோம். அப்ப அத மாரி யோசிச்சு நம்ம முடிவு எடுக்கிறப்ப, இது சரியான முடிவாக இருக்கும். நிதானம் என்பது அவசர முடிவுகளை தவிர்ப்பதற்கும், அமைதியுடன் சூழ்நிலைகளை கையாள்வதற்கும் உதவும் ஒரு சிறந்த பண்பாகும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் தான் அற்புதமான ஆயுதமே தவிர, மயக்கமோ, கலக்கமோ அல்ல. மயக்கம் மற்றும் கலக்கத்தை போக்க மகரிஷியின் கருத்துக்களை கேட்பது மிகவும் உதவுகிறது. மகரிஷியின் போதனைகள் மற்றும் பயிற்சிகள் மனதை சீரமைத்து தெளிவான மற்றும் அமைதியான மனநிலையை அடைய உதவுகிறது. பக்தி மார்க்கத்தின் மூலம் நான் யார் என்பதை அறிய நீண்ட காலம் ஆகிறது. சித்தர் சிவவாக்கியர் பாடி இருப்பார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாடு நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அப்படின்னு பாடியிருப்பார். உண்மை உணர்வு மலர்ச்சி பெறும்போது மனிதன் மாமனிதன் ஆகிறான். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் பெற வேண்டிய பேரு இதுவே ஆகும். இதுவே வீடு பேரு, முக்தி, மோட்சம், விடுதலை, முழுமை பேர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பக்தி மார்க்கத்தின் மூலம் இந்நிலையை அடைய நீண்ட காலம் ஆகிறது. ஆனால் ஞான மார்க்கத்தில் அந்நிலையை மனிதன் விரைவிலேயே எட்ட முடியும். ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்னு திருவள்ளுவர் சொல்றார். நம்மோடு நம் உயிர் தவிர மற்ற எதுவும் யாரும் எப்போதும் ஒத்துப்போக மாட்டார்கள். யார் ஒருவர் உயிர் அறிந்து தவத்தில் உயிர் அழுத்தத்தை உயிர் உணர்வை உணர்கிறார்களோ அவர்களே உலகில் வாழ்பவர்கள். ஆகவே யார் ஒருவர் வாழ்வில் தவத்தில் ஈடுபட்டு அறநெறிப்படி வாழ தகுதி, திறமை, உரிமை பெற்றுள்ளார்களோ அவர்களே மனிதர்களாக வாழ தகுதி படைத்தவர்களும் மதிக்க வேண்டியவர்களும் ஆகிறார்கள் என்றார் திருவள்ளுவர் சொல்றார். நம்ம எல்லா மன்றங்களிலுமே தற்போது மௌனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன்ல கூட தினமும் மௌனம் நடைபெற இருக்கின்றது. மன தூய்மை செய்வதற்கு நல்லதொரு பயிற்சி தான் மௌனம். மௌனத்தின் பயனை அனைவரும் பயன்படுத்தி ஒரு ஆத்ம சக்தி உருவாவதை உணர வேண்டும். When you are in prayer, you talk to God. When you are in meditation, you listen to God. When you are in மௌனம், God will talk to you. அதனால நம்ம அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மனவளக்கலையை முறையாக பயின்று இந்த மாய உலகிலே மயக்கமும் கலக்கமும் இல்லாமல்
பிறவியின் நோக்கத்தை அறிவோமாக என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு வழங்கியதற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான சிந்தனை. எல்லாருமே ரொம்ப ரசிச்சு கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா நிறைய சேட் பாக்ஸ்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்தது. பல உதாரணங்களோட ரொம்ப அருமையா சொன்னீங்க. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்களின் பாடல்கள், தொடர்ந்து 6 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு நம் அருட்தந்தை அவர்களின் பாடல்கள், 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவேறுகின்றன. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமடை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன் அம்மா.